ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூச்சர் ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதுக்கு தான் காலையிலே நானும் பாப்பா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். வெளியே கார் வந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்ப போகிறோம். அது எங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாப்பா எல்லாருமே இன்றைக்கி எங்கே போகிறாங்கன்னா, அவங்க சித்தி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்படியே ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா ஆசைப்பட்டு நம்ம எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவும் இல்லாமல் இன்னிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி 10 டேஸ்க்கு. சரி, ஓகே, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கார் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன். கிளம்பியாச்சு. எனக்கு காலையிலே எதுவுமே சாப்பிட தோணலை. மோஸ்ட்டாக நான் வெளியே போனோன்னாவே மார்னிங் சாப்பிட்டதில்ல. எனக்கு செட் ஆகாத வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி, போகிற வழியில் எங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவும் ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். அதனால் நான் பார்ட் 1 பார்ட் 2வாக உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இன்னும் பார்ட் 2 இல்லைனா பார்ட் 3 வரதுக்கு கூட மேபி சான்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப மோஸ்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியணுன்னா லைவ் போட்டிருப்பேன். லைவ்லேயே போய் பார்க்கலாம் நீங்கள். அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அந்த வே என்னோடய சிஸ்டர் பிக்கப் பண்ணின்னு வந்துட்டோம். அவங்க வீட்டுக்கு தான் பாப்பா போக போகிறாங்க நைட்டு. சரி, குயின்ஸ்லேண்ட் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்டு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். எல்லாருக்குமே கொஞ்சம் கேர் ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணி நாங்கள் போயிருந்தோம்னா வாமிட்டிங் தான் எடுத்திருப்பேன். சரி, உள்ளே போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓரளவுக்கு தான் இந்த இடம் ரஷ்ஷாக இருக்குது. மேபி ஈவினிங் டைமில் வருவாங்களான்னு தெரியல. சரி, ஓகே, உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அப்படியே லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ்லாம் எடுக்கணும். அது கவுண்ட்ரு அங்கே இருக்குது. இந்த சைடு விசிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. சேர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காரலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் நம்ம அந்த கையில் பார்த்திங்களா, எங்களுடைய ஃபேமிலி நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. டிக்கெட்ஸ் ரேட்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவர் போய் வாங்கிட்டு வரட்டும். எனக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே கேர் ஆகிடுச்சி. எப்படி சொல்கிறது, அப்பா சாமி வாமிட்டிங் வந்துடும் அப்படின்ற நிலமையில நான் இருக்கேன். அப்படின்னு நடந்தால் சரியாயிடும்னு சொல்லிட்டு பாப்பா கூடவே போகலான்னு ஒரு பிளானு. சரி, உள்ளே போனால் என்னென்ன இருக்கும் அப்படியே சுற்றி காட்டலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு. நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. வேறு எதுவும் இல்லை. என்ட்ரன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்ட்டு. எனக்கு த்ரோ பெயின் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரி, ஒன்றும் வீடியோ போட முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தம்பி பாருங்க டான்ஸ் ஆடலாமா சாங் அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு டான்ஸ் ஆடுறன்ட்டு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்குது. நம்ம வேணுன்ற கேம்ஸ்க்கு அந்த நம்ம கையில் அந்த கொடுத்துருப்பாங்கள டிக்கெட்டில், அதில் டிக் பண்ணி உள்ளே விடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 கேம் லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு என்ஜாய் பண்ணேன். அது போக போக சொல்கிறேன். என்ன சொல்கிறது, நானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்கிறதோ அவ்வளோ பயம். ஆனால் எப்படி பண்ணேன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. உள்ளே வந்துட்டிங்கன்னா பாருங்கள், கிறிஸ்மஸ் நேற்று செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. குரேஷி, புகழ், ஐஸ்வர்யா அவங்களாம் சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க அப்படின்ட்டு. என்றைக்கு வருவாங்க தெரியாது. ஆனால் இந்த 1 வீக்கில் வருவாங்க, ஓகேங்களா? நாங்கள் போனோம். அன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்னிங்லேருந்து அப்படியே நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். எல்லார் கையில் அப்படியே போட்டு விட்டாங்க இவங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா,
குழந்த என் குட்டி பையனுக்கு வந்து வாங்கவே இல்லை. உள்ள கேம்ஸ் எல்லாம் குழந்த விட மாட்டாங்கன்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க ரூமரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து மறுபடியும் குட்டி பையனுக்கு வாங்கிட்டு வந்தார். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டது ஒரு நல்லது தானே, குழந்த அப்புறம் அழுவான் அப்படின்ட்டு தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம். லெஃப்ட்டு ரைட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அங்கே பாருங்கள், மேலே எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நின்று பார்க்கறதுக்கே ஹாஃப் டே போயிடும் போல் அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த குட்டி பையன் டான்ஸ் ஆட சொன்னேன். அவன் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டான். எல்லா ட்ரம்ஸெல்லாம் செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாங் வேறு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் லெஃப்டில் இந்த சைடு இருக்குது. மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, அந்தளவுக்கு இருக்குது கேம்ஸ்லாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். வின்டர் சம்மருக்கு தான் நல்லாயிருக்கும். லீவ் டைம்ஸ்லாம் பார்த்து வைக்கிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. இவர் தாங்க சொல்லவே இன்னும் வீடியோ எண்டு வரைக்கும் இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப கைண்ட்லியாக வந்து சப்போர்ட் பண்ணார். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்க சொன்னார், எடுத்துக்கிட்டோம். பட் வந்து கடைசியாக இவர் ஒரு பண்ணார், நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், நான் எடுக்கிற ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாரு. பார்த்தீங்களா எவ்வளோ கைண்ட்லியாக பண்ணிகிட்ருக்காரு. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போனோம். அவர் என்ன பண்ணார், நான் எடுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அவர்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கே சேர்லாம் இருந்துச்சா, அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் பற்றி என் குட்டி பையன் வந்து பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஆனால் வந்து அந்தளவு சேட்டை பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அவனை வந்து ஹேண்டில் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னா இன்னும் நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். அவர் ஓடிட்டே இருந்தார். ஓ, இது வேறு வீடியோவில் வருதா. இந்த கிளிப்பிங்லாம் நான் கட் பண்ணலான்னு பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி பாப்பா வரைக்கும் போடலாமே அப்படின்ட்டு தான் இதுவும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ விட்டுனா நான் வீடியோ போட முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகு. இது யார் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நான் சொன்னல, இவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் இந்த சாண்டா தாத்தாலாம் எப்படி சொல்கிறதுனா ஷேக் பண்ணி விட்டு ஆடும். இது வந்து நைட்டில் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் பண்ணுவாங்க, அப்போ டான்ஸில் ஆடும். இப்போ வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே மார்னிங்லேயே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாருமே வந்து அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம், கேம்ஸ் வேறு இருக்குல்ல. அவங்கள குட்டி பொண்ணுங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவே எடுத்துகிட்டு இருப்பீங்களா, நான் அவங்க கேம்ஸ் விளாட்ணும், வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீஃப் கெஸ்ட்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவிலேருந்து தான் எல்லாருமே வராங்க. நம்ம நேரம் யார் வராங்க, எப்படி நம்ம பார்க்க போகிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங்கில் இப்படி தான் இருக்குது. மார்னிங் வியூ வந்து மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் சவுண்ட் கட் பண்ணிட்டேன். ஏன் நான் எப்படி சொல்லுதுன்னா, வியூ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ 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 அழகாக இருந்துச்சு. ரொம்பவே அந்த சாரெல்லாம் மேலே வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம்ல, அங்கே மேலே வந்து அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே மேலே வந்துச்சு. அது ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீல் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது நம்ம கிட்டே போனால் தான் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வின்டரில் உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா ஒன் டே வந்து பிளான் பண்ணி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பிளான்லாம் நாங்களே யோசிக்கல, சடன் பிளான் தான். எங்கள் வித்துமா வந்து கேட்டாங்கன்னா அது வேணான்னு அவங்க டேடி சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த பிளானு. ஏன்னா எனக்கு வந்து செட்டே ஆகாது கார்லாம். இருந்தாலுமே பாப்பாக்காக அட்ஜஸ்ட் பண்ணின்னு வந்துட்டேன். அப்படியே ஒரு கிளிப்பிங்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோவும் எடுத்திருக்கோம், ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்கும்ல அப்படின்ட்டு தான். உள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஈவினிங்கில் தான் இன்னவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஓரளவுக்கு தான் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து சீஃப் கெஸ்ட்டெலாம் வராங்களா, அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே vlog எடுத்துகிட்டே வந்தோம். பார்த்தீங்களா, 2 பக்கமே ஸ்டால்லாம் இருக்குது. இது வந்து நைட்டில் பாருங்கள், நைட் கிளிப்பிங்லாம் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சீஃப் கெஸ்ட் வந்து யார் வந்திருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம். அது அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நைட்டில் பார்க்குறதுக்கு. நம்ம கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நான் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா, உள்ளே வந்துட்டோம். வந்துட்டு பாப்பா வந்து சேட்டை பண்ணினே இருந்தாங்க, வாங்க போகலாம் வாங்க போகலான்ட்டு. குட்டி பண்ண சமாதானப்படுத்திட்டு லாஸ்ட்டு கிளிப்பிங் மட்டும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து நைட்டு பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து நைட்டில் யார் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், அதை ஆன் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு நைட்டில் பார்க்கலாம். அதுக்கான தான் இந்த இவ்வளோ பெரிய ட்ரீ வந்து வச்சுருக்காங்க. அது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நைட்டில் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு கேமாக போய் என்ஜாய் பண்ண போகிறோம். அப்படியே வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிளியராக காட்டுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்தவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எவ்வளோ நேரில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்களா, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது. பட் வந்து நான் கத்திட்டு இருந்தேன். அவங்க கீழே இறங்க சொல்ல இப்படி கத்துறாங்க. நான் வந்து அவங்க இறங்க சொல்ல கத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூடவே சேர்ந்து நானும் அப்படி கத்திட்டே இருந்தேன். நம்மளுக்கு ரொம்ப அவங்க கத்துறதை விட நம்மளுக்கும் அதே ஃபீல் கொடுக்குது. இதெல்லாம் லைஃப்பில் சுட்டு போட்டாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா இதுக்கு எனக்குலாம் செட்டே ஆகாது. என்ஜாய் பண்ணுறவங்களும் ஒரு டீம் இருக்குல்ல, அவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு செட் ஆகாது. இதையும் அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என் பாப்பா இது கூட என்னை வெயிட் பண்ண விடலை. வரையா இல்லை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே அந்த குட்டி பொண்ணு கீழே வராங்க. நான் ஒரு பக்கம் கத்திட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஓகேங்களா.